Hi friends, welcome to our channel Success Academy. இந்த வீடியோவில் நீங்கள் கிளாஸ் 10 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.13 பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் அவைல் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள் 1.13ல் உங்களுக்கு கொஸ்டின் என்னென்னா, let a is equal to 1, 2, 3, b is equal to 4, 5, 6, 7 and f is equal to உங்களுக்கு வந்து ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. 1, 4, 2, 5, 3, 6 உங்களுக்கு ரிலேஷன் கொடுத்துட்டு be a function from a to b. Show that f is 1 to 1 but not on to function அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்னா, உங்களுக்கு ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க அண்ட் உங்களுக்கு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு 1, 4, 2, 5, 3, 6ன்னு உங்களுக்கு ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க, ஏ டு பி ஃபங்க்ஷனுன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களை ப்ரூவ் பண்ண சொல்கிறது என்னென்னா, 1 to 1 ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணுற ஏரோ டயக்ராமில் வந்து ஆன்சர் வந்து 1 to 1 வரணும் உங்களுக்கு, பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். நீங்கள் எதை ப்ரூவ் பண்ணணும், உங்களுடைய ஆன்சர் வந்து 1 to 1 இருக்கணும் பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் நம்ம ஏரோ டயக்ராம் வரையணும். ஏரோ டயக்ராம் வரைகிறதுக்கு ஏ பி வேல்யூஸ் வேணும். ஸோ ஏ எழுதிக்கோங்க, பி எழுதிக்கோங்க. ஏ வேல்யூஸ், பி வேல்யூஸ். ஏ கொடுத்துருக்கிறது ஏல 1, 2, 3 அண்ட் பி கொடுத்துருக்கிறது 4, 5, 6, 7. தென் யோர் ரிலேஷன் 1 to 4. ஸோ மேட்ச் 1 to 4, 2 to 5, 2 to 5, 3 to 6 and 3 to 6. ப்ளீஸ் இந்த ஆரோ நீங்கள் போட்டே ஆகணும், இல்லைனா மைனஸ் மார்க் பண்ணுவாங்க. ஆரோ டயக்ராம்ன்றது ரெப்ரசன்டேஷன், இந்த ஆரோ மட்டும்தான். ஸோ மெயின் வந்து உங்களுக்கு நடுவில் அந்த ஆரோ தயவுசெய்து கண்டிப்பாக டோன்ட் ஃபர்கெட் டு புட் யுவர் ஆரோஸ். ஸோ நம்ம வந்து மேட்ச் பண்ணிட்டோம். மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது என்னது டொமைன், இது வந்து கோடொமைன் ஆர் ரேஞ்ச் சொல்லுவோம் நம்ம. இப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டியதுலாம் என்னது, 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் டைம் ஆன் டு ஃபங்க்ஷனா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை ப்ரூவ் பண்ண சொன்னது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் 1 to 1 ஃபங்க்ஷனான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு இப்போ 1 இருக்குது, இந்த பக்கம் 4. ஸோ யூனிக் இமேஜஸ் இங்கே ஏல உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பியில் உள்ள எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு யூனிக் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து இந்த ஏல உள்ள எலிமெண்ட்ஸ்க்கு பிக்கு இருக்கணும். அவங்க ஏல இமேஜ் வந்து பியில் ஒரு இமேஜ் மட்டும்தான் தனித்தனி யூனிக் இமேஜ் வந்து அது அவங்களுக்கு இருக்கணும். ஸோ எலிமெண்ட்ஸ் இன் ஏ ஹேஸ் இட்ஸ் யூனிக் இமேஜஸ் இன் பி. ஸோ 1க்குனா 4 மட்டும்தான், 2னா 5 மட்டும்தான், 3னா 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் அண்ட் டிஃப்ரெண்ட் யூனிக் இமேஜஸ், டசன்ட் ரிப்பீட் இட்ஸ் இமேஜஸ். தனித்தனியாக யூனிக் இமேஜஸ் இருக்குது. 1 to 1 ஃபங்க்ஷன்னா அதுதான் மீனிங். ஸோ ப்ளீஸ் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 1 to 1 ஃபங்க்ஷன்னா ஏ எலிமெண்ட்ஸ்க்கு வந்து தனித்தனியாக யூனிக் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கும். யூனிக்னா டிஃப்ரெண்ட் இமேஜஸ். இப்போ 1க்குனா 4 மட்டும்தான் இருக்கும், 2க்குனா 5 மட்டும்தான் இருக்கும், 3னா 6 மட்டும்தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கும், யூனிக் இமேஜஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா விச் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு நம்ம சம்மில் வந்து 1க்கு 4 இருக்குது, 2க்கு 5 இருக்குது, 3க்கு 6 இருக்குது, which has its own unique images. ஸோ which is 1 to 1 ஃபங்க்ஷன். நீங்கள் எடுத்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் ஆன்சரை. therefore elements in A has its unique images in B. therefore it is 1 to 1 function. இப்போ on to function. on to functionனா என்னென்னா, உங்களுக்கு இங்கே B இருக்குல்ல, B நம்ம என்ன சொல்லுவோம், கோடொமைன் சொல்லுவோம். கோடொமைன்னா ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் B. ரேஞ்ச்னா which has ப்ரீ இமேஜஸ், அதுதான் நம்ம ரேஞ்ச் சொல்லுவோம். ஸோ கோடொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே நம்மளுக்கு அப்படி தான் வரும். கோடொமைன்னா உங்களுக்கு ஆல் த பி எலிமெண்ட்ஸ், ப்ரீ இமேஜ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு கோடொமைனில் வரும். ரேஞ்ச்னா த எலிமெண்ட்ஸ் இன் பி which has its pre-image in A, that is called as range. ஸோ இப்போ நம்மளுக்கு வேண்டியதெல்லாம்
ஆன்டு ஃபங்க்ஷனாக இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நாட் ஆன்டு தான். ஆன்டுனா வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த பி எலிமெண்ட்ஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படி ப்ரீ இமேஜ் இருந்துட்டால் விச் இஸ் ஆன்டு ஃபங்க்ஷன், விச் இஸ் கால்ட் as ஆன்டு ஃபங்க்ஷன். பட் நம்மளுக்கு இந்த சம்மில் எப்படி இருக்குன்னா 4க்கு ப்ரீ இமேஜ் இருக்குது. நம்ம A to Bனா இமேஜ் சொல்லுவோம், B to Aனா ப்ரீ இமேஜ். அவ்வளோதான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. A to Bனா நம்ம சொல்கிறோம்ல இமேஜ் இருக்குது இமேஜ் இல்லை அப்படின்ட்டு. இப்போ B to A திரும்ப பார்க்குறோன்னா that is called ப்ரீ இமேஜ். ஸோ இப்போ நம்ம B to A பார்க்கணும் ஆன்டு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ B to A 4க்கு ப்ரீ இமேஜ் 1 இருக்குது, 5க்கு ப்ரீ இமேஜ் 2 இருக்குது, 6க்கு ப்ரீ இமேஜ் 3 இருக்குது. பட் ரிமைனிங் 7 அதுக்கு ப்ரீ இமேஜ் அங்கே இல்லை, ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ விச் இஸ் நாட் ஆன்டு ஃபங்க்ஷன். அதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். முதல் 1-to-1 ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்க, 1-to-1 ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது, டொமைனில் இருக்கிறதுக்கு யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆன்டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்டு ஃபங்க்ஷனை உங்களுக்கு என்ன சொன்னேன், எல்லா எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிக்கு வந்து உங்களுக்கு கோடொமைன் இருக்கணும். கோடொமைன் வந்து ஆனால் இங்கே வந்து கோடொமைனில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும். ப்ரீ இமேஜ் வந்து 7க்கு இல்லை. ஸோ எடுத்து எழுதிடுங்க, 7 in codomain does not have pre-image in domain. Therefore, it is not onto function. ஸோ அதுதான் உங்களுக்கு 1.13ஓட சம். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸாம்பிள் 1.14 பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா if a is equal to -2, -1, 0, 1, 2 and f is to a implies b is an onto function defined by f of x equal to x square plus x plus 1 then find b. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு a கொடுத்துருக்காங்க, a மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அப்புறமா f of x கொடுத்துட்டாங்க. and f is to a to b, நம்மளுக்கு எல்லாமே a to b இல்லை x to y அப்படி வருது. ஸோ a to b is an onto function. நம்மளுக்கு இது வந்து கண்டிப்பாக ஆன்டு ஃபங்க்ஷன் தான் வரும் ஆன்சர். ஸோ விச் இஸ் ஆன்டு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தென் ஃபைன் பி. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பியை வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஏ கொடுத்துட்டு பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஏயோட எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் -2 இருக்குது, -2 எக்ஸுன்ற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து -2x ஸ்கொயர் ப்ளஸ் -2 ப்ளஸ் 1 is equal to 4 -2 ப்ளஸ் 1. ஸோ 2 ஸ்கொயர்னால் உங்களுக்கு 4 மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே நீங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் 2 plus 1 which is equal to 2 plus 1 which is equal to 3. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா f into -1 which is equal to -1 square plus -1 plus 1 which is equal to -1 squareனா உங்களுக்கு 1 தான், then comes -1, அப்புறமா இங்கே +1 which is equal to 1. இந்த +1ம் -1ம் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 1, இங்கே 0 உங்களுக்கு 0 தான். ஸோ இங்கே ரிமைனிங் இருக்கிறது இங்கே 1 மட்டும்தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர், இங்கே இப்போ 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 1 வந்து உங்களுக்கு என்னது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஸ்கொயர்னால் 1 தான். ஸோ 1 + 1 + 1 உங்களுக்கு என்னது 3 தான். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம இந்த வேல்யூஸ்லாம் ஏயோட வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1னா உங்களுக்கு 2 ஸ்கொயர்னால் 4 + 2 + 1, ஸோ 6 + 1 7. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஏ அண்ட் பி. ஸோ ஏயோட வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஏயோட வேல்யூஸ்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, -2 1 0 1 2. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூஸ் தான் நம்மளே கேட்குறாங்க. ஸோ பியோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா நம்ம இங்கே
நம்மளோட a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி f of x கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல எங்கள் சைடில் நான் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு பண்ணியிருக்கேன் 3 1 1 3 7 நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல ஆன்சர் a சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளோட கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் எல்லாமே நான் ஹைலைட்டுன்னு பண்ணி வச்சுருக்கேன் ரிப்பீட்டட் ஆன்சர்ஸ்லாம் விட்டுட்டு அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிடுங்க ஸோ 3 2 times repeated ஸோ 1 time 3 எழுதுங்க 1 2 times repeated ஸோ ஒரு டைம் 1 எழுதுங்க அன்னையும் அசெண்டிங் ஆர்டர் 1 3 and 7 இப்போ நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க அது எப்படி மேட்ச் பண்ணுவீங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க -2 to என்ன மேட்ச் பண்ணணும் -1 to என்ன மேட்ச் பண்ணணும் 0 to என்ன மேட்ச் பண்ணணும் அப்புறம் 1 to என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் 2 to what to மேட்ச் பார்த்துக்கோங்க நீங்கள் கன்ஃபியூஸே ஆவேன்னா ஏவோட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க பியோட வேல்யூஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட்டில் ஆன்சர் என்ன வந்ததோ ரிப்பீட்டட்லாம் விட்டுட்டு அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிட்டு நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணணுன்னா அந்த ரிலேஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்களோ அந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிவிடுங்க -2 to 3 ஸோ -2 to 3 -1 to 1 ஸோ -1 to 1 0 to 1 so 0 to again 1 1 to 1 1 to என்ன கொடுத்துருக்காங்க 1 to 3 கொடுத்துருக்காங்க ஸோ 1 to 3 2 to 7 ஸோ நீங்கள் அகெயின் எடுத்து எழுதிக்கோங்க டொமைன் அண்ட் கோடொமைன் உங்களை என்ன சொல்லியிருக்காங்க இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு இதே சம்மில் எக்ஸாம்பிள் 1.13ல் சொல்லியிருப்பேன் ஆன் டு ஃபங்க்ஷன்னா வேறு எதுவுமே கிடையாது எல்லாம் இங்கே இருக்கிற பியோட எலிமெண்ட்ஸ்க்கும் கோடொமைனுக்கும் உங்களுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும் ஸோ கால் ஆன் டு ஃபங்க்ஷன் ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க 1க்கு ப்ரீ இமேஜ் இருக்குது 3க்கு ப்ரீ இமேஜ் இருக்குது 7க்கு ப்ரீ இமேஜ் இருக்குது தேர் இஸ் நோ லெஃப்ட் அவுட் எதுவுமே கிடையாது ஸோ எவ்ரி திங் இன் எலிமெண்ட்ஸ் இன் பி ஹேஸ் இட்ஸ் ஓன் pre-images. So, the elements in B that is codomain has its pre-images. It is called an onto function. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து find B கொடுத்துருக்காங்க B வந்து 1, 3, 7 அவ்வளோதான் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி எழுதின மாதிரி பியோட வேல்யூஸ் ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ நீங்கள் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.13 1.14 பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் அவைல் பண்ணுங்கள் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்